அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் பை தான் நினைச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேங்க் நிஃப்டியெல்லாம் 48,288க்கு மேலே ஓப்பன் ஆனது. ஸோ கொஞ்சம் வந்து பை ஒரு 11 மணி 12 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபுல்லாக வந்து ஒரு செல்லிங் ஜோனில் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி, நிஃப்டி 50, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு செல் சைடு க்ளோசிங் தான். ஸோ கிஃப்டி நிஃப்டி நாஸ்டாக் எடுத்துக்கிட்டா கூட ஒரு -296 பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட அமெரிக்கன் மார்க்கெட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபாலிங் இன்னைக்கு. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப்டர்நூன்ல ஒரு ஃபாலிங் வந்து எடுத்திருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுன் ஆயிருக்கு. ஸோ நாளைக்கு வந்து எந்த மாதிரி நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு? நாளைக்கு வந்து சென்செக்ஸ் வந்து நாளைக்கு எக்ஸ்பைரி இருக்கு. ஸோ எந்த மாதிரி நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி, நிஃப்டி 50, ஃபின் நிஃப்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கிற மாதிரி தான் க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. ஸோ சென்செக்ஸ், மிட் கேப் நிஃப்டி ஈக்குவல் க்ளோசிங். சென்செக்ஸ் அண்ட் பேங்க் எக்ஸ் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷனை ஹெவியாக வந்து பை பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ சென்செக்ஸ் நாளைக்கு இன்னும் கொஞ்சம் ஃபால் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. அது டெக்னிக்கல்ஸை டிஸ்கஸ் பண்றப்ப ஸோ நான் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்றேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்சியில் மொத்தம் 2988 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ அதில் அட்வான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 607, டிக்ளைன்ஸ் வந்து 2308, அன்சேஞ்ச் வந்து 73. கிட்டத்தட்ட பாசிட்டிவை விட நெகட்டிவ் சைடு வந்து ஒரு 4 டைம்ஸ் நியர்லி 4 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கு. ஸோ 52 வீக் ஹைல பார்த்தீங்கன்னா 15 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோல பார்த்தீங்கன்னா ஒரு 19 ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்கு. இதை கம்பேர் பண்றப்ப ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 35 இருந்தது. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு 90 ஸ்டாக்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து கன்ஃபியூஸான ஏரியா தான். ஏன்னா அதிகமாக ஸ்டாக்ஸ் இறங்கியிருந்தா கூட ஸோ அடுத்த நாள் வந்து இன்னும் கொஞ்சம் இறங்கும் அப்படின்னு கூட கன்ஃபார்மா சொல்லிடலாம். பட் இந்த டேட்டாஸை வச்சு நாளைக்கு வந்து எந்த ஒரு டிசிஷனுமே வந்து கண்டிப்பா நம்மளால வந்து எடுக்க முடியாது. ஏன்னா அதிகமா வந்து கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி 35 இருந்தது, ஒரு 200-250 வந்திருந்தா கூட ஸோ நாம வந்து கொஞ்சம் கான்ஃபிடன்ஸா சொல்லலாம். ஆனா இப்போ 90 தான் வந்திருக்கு. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேபிள் மார்க்கெட் தான். ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் அப்பர் சர்க்கியூட்ல 138, ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் லோயர் சர்க்கியூட்ல 162 இருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா மோர் ஆர் லெஸ் ஈக்குவலா தான் இருக்கு. இன்னைக்கு வந்து டாப் 5 ஸ்டாக்ஸ் என்ன நிஃப்டி 50லன்னு பார்த்தீங்கன்னா பவர் கிரிட், ஹிந்து யூனிலிவர், இன்ஃபோசிஸ், நெசர்லாண்ட், ஐடிசி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டாப் 5ல வந்து இருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் அண்ட் ஐடிசி எல்லாம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் கம்பெனி 0.83, 0.2 ரொம்ப நாள் கழிச்சு. ஸோ இன்ஃபோசிஸ், ஐடி எல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் 5ல வந்து வந்திருக்கு. சிம்பிள் அடுத்தது பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல இருக்கிறது ஓஎன்ஜிசி, ட்ரெண்ட், இண்டஸ் ஐஎன்டி பேங்க், பஜாஜ் ஆட்டோ, எச்ஆர் மோட்டார். ஸோ பஜாஜ் ஆட்டோ, எச்ஆர் மோட்டார் இன்னுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோமொபைல் ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே இறங்கிட்டு தான் இருக்கு. இதுல பஜாஜ் ஆட்டோ 2.61, எச்ஆர் மோட்டார் 2.51 இருக்கு. எப்பவுமே டாடா இதுதான் டாடா மோட்டார்ஸ் தான் ரொம்ப எதிர்பார்ப்போம். டவுன்ல போயிட்டே தான் இருக்குது இன்னமும். ஸோ அது கொஞ்சம் ரெக்கவரி ஆகுமான்னு தெரியல. பட் டாப் 5ல வந்து வரல இது, அவ்வளோதான். ஸோ ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து டெக்னிக்கல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி புதுசாக வந்த செபி சேர்பர்சன் காந்தா பாடே அவர் பேரு, ஃபுல் நேம் வந்து மறந்துருச்சு, பார்க்கலாம் இருங்க. செபி நியூ சேர்பர்சன் ஓகே, டுகின் காந்தா பண்டே அவர் பேரு. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த மாதிரி வந்து நெக்ஸ்ட் 25 இயர்ஸ்ல வந்து தைரியமா வந்து நம்பி டிஐஎஸ் அண்ட் எஃப்ஐஎஸ் வந்து உள்ளார வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க இந்தியன் மார்க்கெட்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹோப் வந்து கொடுத்துருக்கிறாரு. அந்த ஹோப் வந்து எவ்வளோ நாள் வந்து, ஏன்னா ஹோப் கொடுக்கலாம், பட் ஒரு சில இடத்துல இவங்க டேக்ஸ் குறைஞ்சா மட்டும்தான். ஸோ இவங்க எஃப்ஐஎஸ், டிஎஸ் ஓகே, டிஎஸ் இப்போதைக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் அவங்களுக்கு மாசான எஸ்ஐபியில் வந்து 25,000 கோடி ரூபாய் பீப்புள்ஸ் ஃபண்ட் வந்து வருது. அதை வச்சுதான் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவங்க பை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த எஸ்ஐபிங்கிறது நிற்காது. ஏன்னா எஸ்ஐபி வந்து ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ நானே ஒரு எஸ்ஐபி போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன கான்செப்ட்ல இருப்பேன் அப்படின்னா ஸோ மாசானா கண்டினியூஸா போடுற மாதிரி நான் ஒரு அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்குவேன். ஸோ நான் வந்து ஒரு 1000 ரூபா போடுற இடத்துல ஒரு 5000, 10,000 போட மாட்டேன். எனக்கு 1000 ரூபா முடியுமா, அவ்வளவுதான். அந்த 1000 ரூபா தொடர்ந்து போட்டுட்டே இருப்பேன். ஸோ எஸ்ஐபியில் எப்பவும் பார்த்தீங்கன்னா ஃபண்ட்ஸ் வந்து குறையறதுக்கான சான்சஸ் வந்து கிடையாது. ஸோ அதனால தான் அந்த அமௌண்ட்டை வச்சு அவங்க தொடர்ந்து வந்து இந்தியன் மார்க்கெட்டை ஸ்டேபிள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் டிஐஎஸ், எஃப்ஐஎஸ் வந்து உள்ளார வரணும், எஃப்ஐஎஸ் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ளார வரணும் அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து குளோபல் மார்க்கெட்ஸ் வந்து கொஞ்சம் வந்து கை கொடுக்கணும். ஏன்னா டேரிஃப் இருக்கு, ட்ரம்ப் டேரிஃப், அதாவது அவர் போடுற கட்டணங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறையணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே கேபிட்டல் கெயின் டேக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஏற்றி வச்சிருக்காங்க, அதில் ஏதாவது கொஞ்சம் குறையணும்.
ஸோ அதுக்கப்புறம் ஜப்பான் மார்க்கெட் இதுக்கு முன்னாடி அவங்க வங்கியில் வந்து அவங்க பேங்க்ல வந்து இன்ட்ரெஸ்ட் 0.25%லேருந்து 0.05% வரைக்கும் 0.50% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது கொஞ்சம் குறையணும். ஏன்னா எஃப்ஐஎஸ் உள்ளார வருதுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏதாவது ஒரு சின்ன பர்சன்டேஜ் வந்து குறைஞ்சிடுச்சு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் செபி நியூஸா இப்போ இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்தில் அவங்க உள்ளார வரத்துக்கான ஏதாவது ஒரு பர்சன்டேஜ் வந்து குறைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அது என்ன வேணா இருக்கலாம். பட் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் குறைக்கணும். பட் இதுல ஏதாவது ஒரு ரெகுலேஷன் ஒரு எஃப்என்டோல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்கு. பார்க்கலாம் என்ன மாதிரி வந்து நடக்குதுன்னு. ஸோ நாளைக்கு வந்து என்ன மாதிரி நடக்கும்? இப்போ பேங்க் நிஃப்டி எல்லாம் க்ளோசிங் தான். நம்ம ஆல்ரெடி 48,288 வரைக்கும் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் சப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி எல்லாம் 48,288 அந்த சப்போர்ட்டுக்கு கீழே தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ லோவை பிரேக் பண்ணா கண்டினியூஸா பார்த்தீங்கன்னா 47,898 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி இந்த 48,208க்கு மேல கேண்டில்ஸ் ஓப்பன் ஆனா மட்டும்தான் ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ஹை போகும். மற்றபடி லோவை பிரேக் பண்ணாலும் இந்த 48,280க்கு கீழே கேண்டில் ஓப்பன் ஆனாலோ ஸோ கண்டினியூஸா 47,898 கிட்டத்தட்ட இன்னொரு 300 to 400 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ நல்லா இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. 48,288ங்கிறது பேங்க் நிஃப்டியோட ஒரு டெம்பரவரி சப்போர்ட்டா இருந்தாலும் ஸோ அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணணுங்கிறத இது வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுத்துரும். அதனால இதுக்கு கீழே கேண்டில் ஓப்பனிங் வச்சது அப்படின்னா ஸோ கண்டினியூஸா 47,898 வந்துடும். இல்லை அப்படின்னா இதுக்கு மேலே கேண்டில் ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா ஸோ கண்டினியூஸா மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இதே மாதிரி தான் பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் லோவை பிரேக் அவுட் ஆனாலே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதோட சப்போர்ட் ஜோன் வந்து 55,232. ஸோ இந்த சப்போர்ட் எல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சப்போர்ட்டுக்கு மேலே ஓப்பன் ஆனா பை, கீழே ஓப்பன் ஆனா செல். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸோ அப் அண்ட் டவுன்ல 200 to 300 பாயிண்ட்ஸ் பக்கம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நாம ஒரு நெக்லைன் மாதிரி வரைஞ்சிருந்தோம். இந்த அதாவது கப் பேட்டர்னோட நெக்லைன் வந்து 22,460. ஸோ அதுக்கு மேலே தான் இந்த க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. ஸோ அதனால் இதுதான் சப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு மேலே தான் க்ளோசிங் நடந்திருக்கு. ஸோ இதுவும் சேம் அது பேங்க் நிஃப்டி பேங்க் எக்ஸ் மாதிரி தான். இந்த 22,450க்கு கீழே கேண்டில் ஓப்பன் ஆனா ஸோ கண்டினியூஸா செல்லிங் எடுக்கிறதுக்கு பாசிபிள் இருக்கு. மேலே ஓப்பன் ஆனா ஸோ பை போகிறதுக்கான பாசிபிள் இருக்கு. அப் அண்ட் டவுன்ல பார்த்தீங்கன்னா 200 to 250 பாயிண்ட்ஸ் பக்கம் நாளைக்கு வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ சென்செக்ஸ் ஆல்ரெடி இது பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ நிஃப்டி கூட இன்னும் பிரேக் அவுட் ஆகல. இந்த நெக்லைன் பார்த்தீங்கன்னா 74,284 இந்த ரேஞ்ச் வந்து கீழே வந்து தான் க்ளோசிங் வச்சிருக்கு கேண்டில். ஸோ கண்டிப்பாக சென்செக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு விழுந்துரும். அப்படி விழுந்தது அப்படின்னா இதுக்கு கீழே ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக நிஃப்டி 50 அதே மாதிரி தான் ஓப்பனிங் வந்து கீழே வச்சது அப்படின்னா ஒரு நல்ல ஃபால் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ எதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த நெக்லைன் தான் நமக்கு வந்து முடிவு பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டி இப்போதைக்கு வந்து இந்த மேலே தான் க்ளோசிங், இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே தான் க்ளோசிங் ஆயிருக்கு. ஸோ லோவை பிரேக் பண்ணால் நாம வந்து செல் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ பை சைடு வேணாம். லோவை பிரேக் பண்ணால் மட்டும் இன்னைக்கு லோ வந்து 23,015 லோக்கு பிரேக் பண்ணாலும் இல்லைன்னா ஒரு சின்ன கேப் டவுன்ல விழுந்தா மட்டும் செல் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து பை சைடு வந்து ஃபின் நிஃப்டியில் வந்து வேணாம். ஏதாவது ஒரு கேண்டில் வந்து போடட்டும், அதுக்கப்புறம் கூட நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ரெண்டு கேண்டிலுமே பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கேண்டில் லோவா பிரேக் பண்ணா இன்னும் கீழே வந்துடும் சொல்லியிருந்தேன். அடுத்த சப்போர்ட் ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட் நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த இடத்துல ட்ரிபிள் பாட்டம் 10,846 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ லோவை பிரேக் பண்ணா நல்ல சான்சஸ். இவ்வளவு தூரம் வந்து கண்டிப்பா ஒரு 150 பாயிண்ட்ஸ் பக்கம் கீழே இறங்கும். ஸோ ஃபியூச்சர்ஸ்லாம் நீங்க செல்லிங் அடிக்கணும் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். இந்த லோவை பிரேக் பண்ணா 10,846 வந்துட்டு அங்கிருந்து பை எடுக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. ஸோ நிஃப்டி 50யோட பை டார்கெட் என்னவா இருக்குன்னா ஒரு 100 to 150 பாயிண்ட்ஸ் பக்கம் எய்ம் பண்ணலாம். ஸோ மற்றபடி ஏதாவது ஒரு நல்ல பாசிட்டிவ் நியூஸ் வந்தால் மட்டும்தான் ஸோ மார்க்கெட் வந்து மேலே வரும். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா லோ பிரேக் பண்ணால் கண்டினியூஸாக செல் ஆகக்கூடிய சான்சஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டில் வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்தியன் ருப்பி அது கொஞ்சம் பாசிட்டிவ் ஜோனில் தான் போயிட்டு இருக்கு. 87.33. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் டச் பண்ணியிருக்காங்க. ட்ரா பண்ணி பார்க்கலாம் நாம. ஸோ ட்ரெண்ட் லைன்னா இங்கேருந்து எடுக்கலாம். ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைனை தான் டச் பண்ணிட்டு நிற்கிது. இதை பிரேக் அவுட் பண்ணால் ஸோ கண்டிப்பாக மேலே வந்துடும். ஸோ கண்டிப்பாக மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ எக்ஸாக்டாக ட்ரெண்ட் லைனில் தான் நிற்கிது மார்க்கெட்டு.
பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி நிஃப்டி ஃபுல் செல்லிங்கில் போயிட்டு இருக்கு -163. ஸோ க்ளோசிங்கே பார்த்தீங்கன்னா லோ அண்ட் க்ளோசிங் சேமாக தான் இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் இறங்குது அப்படின்னா நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு கேப் டவுன் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ கேப் டவுன் நடந்தால் என்ன நடக்கும்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ கேப் டவுன் நடந்தால் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் செல் ஆகக்கூடிய சான்சஸ் தான் இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ், நாளைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ மறுபடியுமே பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.